அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNUSRB போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேரடியான கேள்விகள் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்லையும் அதே போல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்குறோம், நீ எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ இந்த கேள்விகள் வந்து எங்கிருந்து எடுக்கப்படுது, எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டினை கேட்குறோன்ற தகவல் ஃபுல்லாகவே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கூல் புக்கை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதே போல் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்லேருந்தே உங்களுக்கு நாங்கள் டேரெக்டாக வந்து அங்கே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுமே ஒரு சிலர் வந்து ஆன்சர் பண்ணாமல் போகிறாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்ற மாதிரி இல்லாமல் இந்த கேள்விகள் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் செலக்டிவாக எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சிலர் ஆன்சர் வந்து தெரியுதுலன்னு சொல்கிறீங்க யூடியூப்பில் கொடுக்கும்போது. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து ஒன்று இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ வந்து அதை வந்து நாங்கள் ஹைட் பண்ணி வச்சிருப்போம். ஆன்சர் வந்து நீங்கள் அந்த ரீட் மோர் அப்படின்றத கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் என்னன்றதை காட்டும். ஏன் அது எதுக்காக நாங்கள் அப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ண உடனே அந்த ஆன்சர் வந்து விசிபிள் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேள்வி அட்டன் பண்ணுறது யூஸ் இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஏன்னா நம்ம அட்டன் பண்ணுறது ஒரு கேள்வி நம்ம மனத்திறனை சோதிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கேள்வியை நம்ம கேட்குறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரீட் மோர் அப்படிங்கிறத கொடுத்து அதை கிளிக் பண்ணால் மட்டும் ஆன்சர் தெரியுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல 1000 கொஸ்டின் படிக்கிறது ஒன்று தான். நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி டேப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை 100 கொஸ்டின் படிக்கிறதும் ஒன்று தான். சரிங்களா? ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே சிலபஸ் பேஸ்டாகவும் நியூ ஸ்கூல் புக்கை பேஸ்டாகவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து அவங்க கொஸ்டின் கவர் பண்ணியிருக்காங்கன்றதை செலக்டிவாக எடுத்து அதன் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறோம். ஸோ அதனால் ஒரு கொஸ்டினையும் நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஏறக்குறைய ஒரு 6000 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? 6000 பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸே வந்து அட்டன் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சார் டெலிகிராம் குரூப் ஓப்பன் ஆகலை, அதே போல் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு, இன்னும் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுருங்க. ஸோ அதே போல் சொல்லிட்டு போகிறேங்க. கிட்டத்தட்ட நம்மளோட யூடியூப் சேனலோட ஒரு 7 வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்குது. அந்த 7 வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது 2 குரூப்பில் இருக்கீங்க, ஒரே ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். எல்லா தகவலுமே எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலுமே எல்லா குரூப்லையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் இருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க சார் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக லெஃப்ட் ஆகிடுங்க. 2 குரூப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு குரூப்பில் வந்து லெஃப்ட் ஆகிடுங்க, இன்னொரு குரூப்பில் மட்டும் நீங்கள் இருந்தால் போதுமானது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து ஃபுல் ஆகிடுச்சு, வாட்ஸ்அப் எல்லாமே ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் கொடுக்கக்கூடிய அப்டேட் ஒன்று தான், டெலிகிராம்லையும் பார்த்தீங்கன்னா சேம் அப்டேட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சோர்ஸ் கொடுத்தோமோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அழியாமல் உங்களுக்கு அந்த டெலிகிராமில் இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்லேயே ஒரு போல் மாதிரி வச்சு நாங்கள் கொடுப்போம். சரிங்களா? அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் செக் பண்ணணும், அதாவது டெலிகிராமில் கொடுக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக் மார்க் கொடுத்துருப்போம். எது வந்து ஆன்சர் அப்படிங்கிறத டிக் மார்க் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் அதுக்காக சொல்கிறேன், ஒரு கிட்டத்தட்ட 6000 பேர் டெலிகிராமில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 1000 மெம்பர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து கம்யூனிட்டி டேப் அதாவது யூடியூப் சேனலில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து வேறையாக இருக்கும், அதே போல் டெலிகிராமில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து வேறையாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் சொல்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதே போல் யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு கொஸ்டின் தானே கொடுக்குறீங்க, 2 கொஸ்டின் தானே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்தா யூடியூப்லேயே ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படின்னா 10 நாளைக்கு 30 கொஸ்டின் ஆகிடுச்சு, 100 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதுவே எவ்வளவோ போயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா இதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோவே மேக் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் திரும்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்றதான் நான் சொல்லுவேன். ஸோ அதே போல் TNUSRB சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அதே போல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் அந்த PDF ஃபைலோட லிங்க் கூகுள் டிரைவோட லிங்க் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதே போல் டேரக்ட் PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லையுமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.